பாவம் நிறைய செஞ்சா கீழ உலகத்துக்கு போலாம். ம்ஹும். ஸோ இந்த ஸோ இந்த புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு காரியமும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஹ், நம்மளுடைய கர்ம வினைகளிலிருந்து வர்றது. ஸோ இந்த கர்ம வினைகளிலிருந்து நாம தப்பவும் முடியாது. ஏன்னா அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் நமக்கு மறுபடியும் ஒரு உடல் கிடைக்கும். அடுத்த பிறவி நம்ம எடுக்க வேண்டியது வரும். அந்த ம்ஹும். மாதிரி அடுத்த பிறவில ஒரு உடல் கிடைக்கும் பொழுது அது வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து நாம போற மாதிரி அது வந்து ஃபுல் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. எல்லாமே லிமிட்டெட். ஸோ ம்ஹும். எப்படி ஒரு வாடகை வீட்டுக்கு போனா அந்த வீட்டை நம்ம வெக்கேட் பண்ணிட்டு போகணுமோ அதே மாதிரி இந்த உடலையும் ஒரு நாள் நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆஹ் 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 சாஸ்திரத்துல என்ன பண்ணணும், இந்த இந்த மனித உடல்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. அதை தவிர வேற என்ன பண்ணினாலும் நாம பிரச்சனையில மாட்டுவோம். அப்புறம் இந்த சாஸ்திரம் வேதத்துல எல்லாமே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, வேதைஸ் சர்வே அகம் வேத சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகா நீங்க சொன்னீங்க. கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் தான் இந்த ஆஹ் இந்த ஆஹ் இந்த வேதத்துல வந்து நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் எஸ் பிரபு. அப்புறம் வெரைட்டி ஆஃப் நரகலோகம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் அஞ்சாவது கேண்டோல நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பாவம் செஞ்சா எந்த நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்கீங்க. ஞாபகம் இருக்கு பிரபு. ஓகே, நன்றி பிரபு. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வந்து போன வாரம் நம்ம இதுக்கு முன்னாடி ஜீவா பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்மா பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஈஸ்வரா பத்தி டச் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம வந்து. ஸோ பகவத்கீதையில 5 டாபிக் பத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஏற்கனவே. ஒன்று வந்து ஜீவா, ஈஸ்வரா, பிரகிருதி, காலா, கர்மா. ஸோ இந்த 5 டாபிக் பற்றி பகவத்கீதையில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அதில் நம்ம வந்து ஜீவா பற்றி கொஞ்சம் பார்த்தோம், கர்மா பற்றி கொஞ்சம் பார்த்தோம். நம்மலாம் ஜீவாத்மா இந்த உடலுக்குள்ளே வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடல் எதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த உடல் கிடைக்குது அப்படின்னா அது கர்மா பேஸ் பண்ணி. எந்த எதுக்காக நமக்கு கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் வருது அப்படின்னா அதுவும் கர்மாவை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்வரா பற்றி கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம். எதுக்கு மெயினாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த எது குட்டு எது பேடு அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது அதை. இதை வந்து பகவான் கிளீனாக கொடுத்துருக்காரு. பகவான் சாஸ்திரத்தில் பகவான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. மனு சம்ஹிதா அந்த மாதிரி சாஸ்திரத்தில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு சொல்லி கிளீனாக கொடுத்துருக்காங்க. பகவான் தான் அந்த சாஸ்திரமெல்லாம் கொடுத்தது. ஸோ பகவான் நியமித்தது குட்டுன்னு சொல்லி நியமிச்சா அது குட்டு. பகவான் பேடு அப்படின்னு சொல்லி நியமிச்சா அது பேடு. நீங்களோ நானோ அதை மாற்ற முடியாது. நான் நினைக்கிறதெல்லாம் குட் இல்லை, நான் நினைக்கிறதெல்லாம் பேட் இல்லை. நீங்க நினைக்கிறதெல்லாம் குட் இல்லை, நீங்க நினைக்கிறதெல்லாம் பேட் இல்லை. ஸோ ஸோ பகவான் சொன்னது தான் கரெக்டு, தப்பு. ஸோ சாஸ்திரம் படி அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஸ்திரம்ல எது கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நடக்கிறோம். ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது நமக்கு கொடுத்துருக்க மேனுவல் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஒரு எந்த ஒரு பொருளும் வாங்க போனாலும் அதுக்கு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல்ல கொடுத்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிற டிவைஸ் வந்து இந்த உடம்பு, இந்த சரீரம்,
இந்த சரீரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறதுக்கு வந்து மேனுவல் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திரம். ஸோ அந்த சாஸ்திரத்துக்கு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த உடம்பை பயன்படுத்தணும். நாம் ஆகிய ஆத்மாவாகிய நாம் இந்த உடலுக்குள்ள இருந்து இந்த உடலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த உடலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தப்பா பயன்படுத்தினா அடி விழுகும். அடினா கர்மா. சரிங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஸோ இப்போ வந்து நம்ம பகவான் பத்தி பேசுறோம். ஸோ இந்த எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கறத சொல்றத வந்து பகவான், ஈஸ்வரா, த லார்ட். யாரு பகவான்? ரைட், அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம ஹிந்து கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 33 கோடி தேவர்கள், சோ மெனி பேர் இருக்காங்க. ஸோ 33 கோடி பகவான் இருக்காங்களா அப்படின்னா யாரு பகவான்? ரைட், ஃபர்ஸ்ட் பகவான், கடவுள், காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க டிக்ஷனரியில போய் பார்த்தீங்கன்னா காடுக்கு வந்து டெஃபினிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் பீயிங் அப்படின்னா அவருக்கு மேல யாருமே இல்லை, அதுதான் அர்த்தம். அவருக்கு மேல யாருமே இல்லை, அவரை கண்ட்ரோல் பண்றவங்கிறது யாருமே இல்லை. அவரு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. ஹி இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர், சுப்ரீம் ஓனர், சுப்ரீம் ப்ரொப்பரைட்டர், சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. பரம ஈஸ்வரா, சுப்ரீம் கண்ட்ரோலர், ரைட். சுப்ரீம் ப்ரொப்பரைட்டர், சுப்ரீம் ப்ரொப்பரைட்டர்னா எல்லாமே அவங்களோடது தான். இந்த சிருஷ்டியில் இருக்க எல்லாமே அவங்களோட தான், ரைட். நாம எல்லாரும் வந்து அவரோட தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போதைக்கு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த இந்த பேசுவோம் நம்ம எல்லாம் நல்லா, இந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே இல்லாம தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், ஒண்ணுமே இல்லாம தான் இந்த உலகத்துக்கு விட்டு போறோம் சொல்லி எல்லாமே பேசுவோம், ரைட். ஒண்ணுமே நம்ம கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போகவும் முடியாது இந்த உலகத்துல. போயிடுச்சு. யாரோ மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் நம்ம வந்து அப்பப்போ அதை பத்தி மறந்துட்டு, இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் என் குடும்பத்துது, என்னோடது, இந்த பணம் என்னோடது, இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம், ரைட். நமக்கு தெரியுது, வெளியிருந்து பார்த்தா தெரியுது ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு போக முடியாதுன்னு. ஆனாலும் நடுவுல வந்து நம்மளுதுன்னு சொல்லிக்கிறோம். எப்படி ஒரு 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 நல்ல கதை இருக்கு இதுக்கு வந்து, ஒரு மகாமூர்க்கா அப்படின்னு சொல்லி ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ரொம்ப பிஸி. அவர் வந்து நிறைய ராஜா அப்படின்னா அவருக்கு நிறைய வேலைகள், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறைய பொறுப்புகள், நிறைய கவலைகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவருக்கும் எல்லா ராஜா மாதிரி அவருக்கும் பயங்கர கவலை, பயங்கர டென்ஷன், பயங்கர வேலை எல்லாம் இருந்தது நிறையா. அந்த ஊர்ல அப்போ வந்து ஒரு சாது வந்தார். ஒரு சாது, அவரு சாதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல, சாது தானே, ஒரு ஆன்மீகவாதி சாதுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சாது வந்தார். அவர் வந்து ராஜ்யத்தோட அரண்மனைக்குள்ள வந்தாரு, ராஜ்ய தர்பாருக்கு வந்தாரு. அந்த ராஜாவும் அவரை வந்து நல்லா உள்ள வர வச்சு உபச்சாரம் எல்லாம் பண்ணி, பாத சேவை எல்லாம் பண்ணி, நல்ல இடம் கொடுத்து உட்கார, சாப்பிட எல்லாம் பரிமாறி நல்லா சேவை செஞ்சார் ராஜா. அப்புறம் அந்த சாது வந்து ஆன்மீக வாழ்க்கை, பகவான் பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். எப்படி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி. அந்த சாது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ராஜாக்கு வந்து தலையெல்லாம் மண்டையெல்லாம் பயங்கரமா வேற என்னமோ ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்மவே உட்காந்து பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு பேர் கேட்கறீங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. எஸ்பெஷலி இந்த வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா யாருக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியாது, ரைட். யாரெல்லாம் சும்மா ஒரு பாட்டி இது ஓட விட்டுட்டு தூங்க கூட தூங்கலாம்,
நைட் ஆச்சுல 9 மணி ஆயிடுச்சு. சில பேர் படுத்தே தூங்கியிருப்பாங்க. படுத்து தூங்கிட்டு மொபைல்ல பாட்டு இதை ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ராஜாக்கு வந்து ஏகப்பட்ட பொறுப்பு, ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால அவர்னால வந்து அந்த அந்த அதுதான் மண்டையில ஓடிட்டு இருந்தது. அந்த சாது சொன்னதை ஒண்ணுமே கேட்கல. சாதுவுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து பெருசா கவனம் செலுத்தல அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால சொன்னாரு, சரி எனக்கு எனக்கு புரியுது, நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்றது கவனிக்கல, ஓகே ஃபைன். பட் அவரே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தார். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணணும். உன்னோட ராஜ்யத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய முட்டாளை கண்டுபிடிக்கணும். என்ன மிகப்பெரிய முட்டாளை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட ஒரு குச்சியை கொடு. குச்சியை கொடுத்துட்டு அந்த அந்த முட்டாளை வந்து டெய்லியும் அவங்க ராஜ்யத்தை உலா வரணும். போய் சுத்தி 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 உலா வரணும் அந்த அவரோட ராஜ்யத்தை. அவருக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், எல்லா வசதிகளும், மாசமானா சேலரி, பென்ஷன் கின்ஷன் எல்லாமே கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜாக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே, இது ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு அவர் போய் மந்திரிக்கு ஏவி விட்டாரு, இந்த மாதிரி போய் நம்ம ராஜ்யத்துல இருக்கிறதே மிகப்பெரிய முட்டாளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மந்திரியும் போய் உலாவி தேடி ஒரு முட்டாளை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. ராஜாவும் அவரை பார்த்து பரிசோதிச்சு இவர் தான் மிகப்பெரிய முட்டாளு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு குச்சி கொடுத்து அந்த சாது சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டார் ராஜாவும். காலப்போக்குல ராஜாக்கு வயசாயிடுச்சு. அவரு படுக்கை இறையில இறப்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு. இறப்பதற்கு முன்னாடி எல்லாரையும் வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்த்துட்டாரு அவரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த முட்டாளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த முட்டாளும் வந்தாரு. முட்டாளை வந்தோடனே ராஜா வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப தூரம் போகணும், நான் திரும்பி வரமாட்டேன் போயிட்டு. இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லா சேவை செஞ்ச இவ்வளவு வருஷம், அந்த சாது சொன்ன மாதிரி அந்த இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். இந்த குச்சியை நீ வந்து இன்னொரு பெரிய முட்டாளை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. உனக்கு உன்னோட பென்ஷனு எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த ஆளோட பென்ஷனு, சம்பளம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். இன்னொரு முட்டாளை கண்டுபிடிச்சு நீ இந்த குச்சியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த முட்டாளும் சரி சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த முட்டாள் வந்து அதுக்கப்புறம் கேட்டாரு, ஓ நீங்க ரொம்ப தூரம் போறீங்க போல, திரும்பியே வரமாட்டீங்க போல, போகும்போது நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பலகாரம், தண்ணி, கொஞ்சம் பொற்காசுகள் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த இது சொன்னார். முட்டாள் வந்து ராஜாக்கு பரிந்துரை செஞ்சார். அந்த ராஜா வந்து, உனக்கு புரியவே இல்லையா, நான் வந்து என்னோட படுக்கை அறையில இருக்கேன், நான் இறந்து போக போறேன், நான் போற இடத்துல இருந்து நான் என்னோட ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, பலகாரம், தண்ணி, காசுகள்லாம் கொண்டு போக முடியாது, என்னால ஒண்ணுமே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களால ஒரு சில்லற காசு கூட கொண்டு போக முடியாதா? ஒரு ஒரு கொஞ்சம் தேவையான கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு போங்க, தங்க காயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். பெரிய ஜேர்னி பண்ண போறீங்க, நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க, உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டாள் வந்து ராஜாக்கு பரிந்துரை சொல்றாரு. ராஜாக்கு கொஞ்சம் அப்படியே கேட்டு கேட்டு டென்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு. நான் சொல்றத உனக்கு புரியலையா, நீதான் மிகப்பெரிய முட்டாள், நான் தான் சொல்றேன்ல, என்னால ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, நான் சம்பாதிச்ச என்னோட அரண்மனையில இருக்க எதுவுமே என்னால கொண்டு போக முடியாது, தங்கம், வைடூரியம், ரத்தனம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா எதுவுமே என்னால கொண்டு போக முடியாது, என்னோட மனைவிகள், மக்கள் யாரையுமே கூட்டிட்டு போக முடியாது, ஏன் உனக்கு இது புரிய மாட்டேங்குது, நான் இறந்து போக போறேன், இந்த உடலை விட்டு பிரிய போறேன் நானு அப்படின்னு சொல்லி ராஜா கதறாரு. அந்த முட்டாளுக்கு யோசிக்கிறாரு, உங்களால உங்களோட மனைவி மக்களை கூட்டிட்டு போக முடியாது, இந்த ராஜ்யத்தையும் எடுத்துட்டு போக முடியாது, பலகாரம் தின்பண்டம் எதையும் கொண்டு போக முடியாது, பொற்காசுகள் எதையும் கொண்டு போக முடியாது, உங்க கிட்ட இருக்க எதுவுமே நீங்க கொண்டு போக முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இதெல்லாம் எடுத்துருக்க இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு?
கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உங்க உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, டைமை கொடுத்து, எனர்ஜியை போட்டு இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஒண்ணு கூட உங்களால கொண்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ராஜாக்கு இன்னும் கோவம், பயங்கர கோவம் வந்துருச்சு. அவரு ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா என்ன பண்ணாரு இந்த முட்டாளு, இந்த குச்சியை பார்த்தாரு. இந்த குச்சியை கொண்டு போய் இந்த ராஜா கையில கொடுத்தாரு. உன்னை விட பெரிய முட்டாள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு போய். அப்ப வந்தது கோவம் அந்த ராஜாக்கு. எந்திரிச்சு அவரு அடிக்க வந்தாரு. அப்பதான் அந்த 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 முட்டாள் பேச ஆரம்பிச்சாரு. இவ்வளோ பண்ணிட்டீங்க, நீங்க ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ராஜாக்கு வந்து புரிஞ்சது, இந்த ஆள் முட்டாள் மாதிரி தெரியலையே, ஏதோ விவரமா பேசுற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சது. அப்புறம் தான் அந்த முட்டாள் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் வந்து முட்டாள் இல்ல, நீங்க அந்த சாது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த சாதுவோட சிஷ்யர் நான் கரெக்டான சமயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சுதா உங்க வாழ்க்கை நிலைமைய, நீங்க உங்க நீங்க 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 எஃபர்ட் கொடுத்து பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி எதுவுமே உங்களால கொண்டு போக முடியாது. கடைசியா உங்க நிலைமை இதுதான். கை வீசிட்டு வந்தீங்க, கை வீசிட்டு தான் நீங்க போக முடியும். ரைட்? எதுக்காக இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, தேவையானதை பண்ணிட்டு விட்டுட்டு போலாம்ல நீங்க அப்படின்னு சொல்லி தென் ஹி கேவ் நாலேஜ் அபவுட் ஹோல் பகவத்கீதா அந்த ராஜாக்கு. அப்பதான் அந்த ராஜாக்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமை இருந்தது அவருக்கு. ஸோ அப்புறம்தான் அந்த காது கொடுத்து அந்த ராஜாக்கு கரெக்டான நேரத்துல அந்த காலத்துல கரெக்டான உபதேசம் அந்த முட்டாள் கிட்ட கேட்டுட்டு தென் ஹி பர்ஃபெக்டட் இஸ் லைஃப். ஸோ அந்த முட்டாள் ராஜா மாதிரி தான் நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஆக்சுவலா பலவிதமான செயல்களை நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய காரியம் செய்யறோம் எல்லாத்தையும். ஆனா அந்த காரியம் எல்லாம் நமக்கு அந்த காலத்துல சாகர நிலைமையில நமக்கு உபயோகப்படுத்துமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அத நம்ம சாகரப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? அது முடியாது. இந்த உலகத்தை பௌதீக வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சது எதுவுமே நம்மளால வந்து கொண்டு போக முடியாது. ரைட்? ஸோ அந்த ராஜாக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அதே மாதிரிதான் நமக்கும் இந்த நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்க்கலாம். எவ்வளோ டைமு எந்தெந்த செயலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கிரிப்சரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம பெட்டர் ஆக்கிக்கணும், ஸ்பிரிச்சுவலி பெட்டர் ஆக்கிக்கணும். அதுக்கோசம் தான் இந்த ஸ்கிரிப்சரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கைட்லைன்ஸ். இப்படி நீங்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கு. அது பண்ணி போனோம்னா நம்ம வாழ்க்கை நமக்கு நல்லது. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஆப்ஷனல். நம்ம எடுத்துக்காதது நம்ம இஷ்டம். எடுத்தா நமக்கு நல்லது, எடுக்கலைன்னா என்னமோ பண்ணிக்கோங்க, அதுக்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளீனா. ஸோ யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ண மாட்டாங்க யாரையுமே. எடுத்தா நமக்கு நல்லது, எடுக்கலைன்னா அவங்கவுங்க இஷ்டம், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த முட்டாள் வந்து ராஜாக்கு உபதேசம் பண்ணி ராஜாக்கு புரிய வச்சு ராஜாவோட வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் பகவத்கீதால நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பல பக்தர்கள் வந்து பல இன்னொரு மூத்த பக்தர்கள் அவங்க கிட்ட அசோசியேஷன், அந்த அசோசியேஷனுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, என்ன சொல்லுவாங்க அசோசியேஷன் தமிழ்ல? எது போல சொன்னீங்க? உறவாடுறது, உறவு கொள்றது, சங்கம். பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை முன்னேறது. இப்ப பாகவதம்ல பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள், பிரகலாத் மகாராஜர், துருவ மகாராஜ் எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சங்கம் கொடுத்தது வந்து நாரதமுனி. ஸோ நாரதமுனியோட சங்கத்தினால அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை பர்ஃபெக்டா முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கு வந்து சில பக்தர்களோட சங்கம் கிடைக்கும். பக்தர்களோட சங்கத்துல நமக்கு வாழ்க்கையே நமக்கு வந்து மாறக்கூடிய
நல்லதுக்கு மாறதுக்கூடிய, கெட்ட விஷயத்துக்கு இல்ல. சில பேர் நம்ம வந்து சில சங்கத்தினால சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயமும் பழக முடியும். சில பேரோட சங்கத்தினால நிறைய நல்ல விஷயமும் கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சத் சங்கம்னா நல்ல விஷயம் கத்துக்கக்கூடிய சங்கம். ஸோ இந்த சத் சங்கத்து மூலமா நம்ம வந்து பகவானை பத்தி, பகவான் கிட்ட இருக்க நமக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப பகவான் யாரு? அது ஒரு பெரிய கேள்வி, ரைட்? நம்ம வந்து பகவான் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு மேல யாருமே இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். நமக்கு வந்து ஒரு அப்பா இருப்பாங்க, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, அப்பாக்கு அப்பா, இப்படின்னு சொல்லி மேல 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 அடுத்த ஜெனரேஷன்ல அப்படியே மேல மேல போயிட்டே, முன்னாடி ஜெனரேஷன் போயிட்டே இருந்தோம்னா இந்த ஹோல் பரம்பரைய அப்படியே பார்க்கலாம். ஸோ இந்த பரம்பரையோட அப்படியே மேல 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 போத்தா இதுக்கு மூலவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மா. பிரம்மாக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா பிரம்மா வந்து ஸ்வயம்பு. பிரம்மாக்கு அப்பா அம்மா அவெல்லாம் யாரும் கிடையாது. ஒரு பகவானோட நாபியில இருந்து வந்த தாமரையோட உள்ள உட்காந்துட்டு இருந்தார் பிரம்மா. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி இந்த யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸ்குள்ள, இந்த அண்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி வந்து பிரம்மா தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரியாம இருக்கும். பிரம்மாவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவாத்மா தான். நீங்களோ நானோ கூட ஒரு நாளைக்கு பிரம்மா ஆகலாம். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா பிரம்மா ஆகலாம். இப்போ சப்போஸ் நீங்களோ நானோ இந்த இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? முடியாதா? முடியும்ல. we are all technically eligible to be a prime minister of the country, right? Prime minister of the country ஆனோம்னா then powers எல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ், ஹோல் இந்தியாக்குள்ள என்ன லா கொண்டு வரணும், என்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும் சொல்லி இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ், நிறைய பவர்ஸ் இருக்கும். நம்ம ஒன்ஸ் நீங்க வந்து மினிஸ்டர், எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆனதுக்கு கவர்னர், பிரசிடென்ட் அந்த மாதிரி ஆனா நிறைய அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கும். பிரம்மா இஸ் ஆல்சோ எ லிவிங் என்டிட்டி லைக் ஆல் ஆஃப் அஸ். நம்மள மாதிரி, உங்களை என்ன மாதிரி அவரும் ஒரு ஜீவாத்மா. ஆனா இப்போதைக்கு அவருக்கு பிரம்மா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. பிரம்மாவுக்கும் பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரம்மாக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. சில விஷயம்லாம் கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். பிரம்மா எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணரோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், ஃபர்ஸ்ட் விரிவாக்கம் வந்து பலராமர். பலராமர் கிட்ட இருந்து 4 விரிவாக்கம் வருது. சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவா அப்படின்னு சொல்லி 4 விரிவாக்கம் வருது, 4 எக்ஸ்பேன்ஷன்ஸ். அந்த 4 எக்ஸ்பேன்ஷன்ஸும் இன்னும் 4 குவாட்ரபிள் எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகுறாங்க. 4 லெவல் ஆஃப் சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, வாசுதேவா, ரைட்? 4வது சங்கர்ஷனாலிருந்து நாராயணா வராங்க. அந்த நாராயணாலிருந்து அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் வந்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு இல்லைன்னா இன்னொரு பேரு காரணோதகசாயி விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த காரணோதகசாயி விஷ்ணு வந்து எப்படின்னா, அவர் ஜாலியா படுத்துட்டு இருப்பாரு, அனந்த சயனத்துல படுத்துட்டு இருப்பாரு. அவரும் மூச்சு விடுவாரு அப்படின்னு சொல்லி மூச்சு விடுவார். அவரு அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டாருன்னா அவரு சர்மத்துல இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, போர்ஸ், ரோமம் போர்ஸ் இருக்குல்ல, நம்ம போர்ஸ்ல இருந்து, ஓட்டையில இருந்து என்ன வரும்? வேர்வை வரும். அவர் ஓட்டையில இருந்து என்ன வரும்னா, அவர் சொல்லி மூச்சு விட்டாருன்னா அவர் உடம்புக்குள்ள இருக்க இந்த ஓட்டையில இருந்து பல யூனிவர்சஸ் வரும், அண்டங்கள், பிரம்மாண்டங்கள் வந்து வெளியே வரும். ஸோ அவர் மூச்சு விட்டாரு அப்படின்னா பல பிரம்மாண்டங்கள் வெளியே வரும். அவர் மூச்சு இழுத்துட்டாருன்னா அந்த எல்லா பிரம்மாண்டங்கள் அவர் உடம்புக்குள்ள திரும்பி போயிடும்.
இது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு மூச்சு விட்டாருன்னா பிரம்மாண்டங்கள் வருது இல்ல, பல பழைய பிரம்மாண்டங்கள், பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. யாரு ஒரு சாக்குக்குள்ள எவ்வளோ இது கடுகு போடலாம், பெரிய சாக்கு எடுத்தா எவ்வளவு கடுகு போடலாம், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன், கோட்டி கோட்டியா கடுகு போடலாம் அதுல உள்ள. அவ்வளோ யூனிவர்சஸ் இருக்கு இந்த பிரம்மாண்டத்துல. பல லெவல், பல யூனிவர்ஸ், கொஞ்சம் யூனிவர்ஸ் பெருசு, கொஞ்சம் யூனிவர்ஸ் சின்னது. கொஞ்சம் அதுக்குள்ள இருக்க கொஞ்சம் பிரம்மாக்கு 4 தலை, கொஞ்சம் பிரம்மாக்கு 1000 தலை இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன யூனிவர்ஸ் தான், அதனாலதான் 4 தலை பிரம்மா இங்க. சோ அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் பகவான் உள்ள நுழையிறாரு. ஏன்னா விஷ்ணு அப்படின்னா அவர் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, அந்த பௌதீக உலகத்துக்குள்ள பிரவிஷ்யமாறார், உள்ள வராரு. பிரவிஷ்யந்தி எம் விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணுக்கு என்ன பெயர்னே அப்படி அவர் பெயர், அவருக்கு ஏன் அந்த பெயர் வருதுன்னா, அவர் எல்லா மெட்டீரியல், எல்லா ஆட்டம்குள்ளேயும், அணுக்குள்ளேயும் இருக்காரு, பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இருக்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் விஷ்ணு இருக்காரு. அது உள்ள வர்றதுனாலதான் அவர் பேரு விஷ்ணு அப்படின்னு சொல்லி பேரு. சோ அந்த விஷ்ணு வந்து எல்லா பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் வராரு. அவர் பேரு கர்ப்போதகசாயி விஷ்ணு. சோ முதல்ல காரணோதகசாயி விஷ்ணு, மகாவிஷ்ணு இருக்காரு. அவரு ரோமத்துல இருந்து யூனிவர்சஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிவர்ஸுக்குள்ளேயும் கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்காரு. அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு தான் அனந்த சேஷம்ல படுத்துட்டு பண்றாங்க. அவரோட நாபியில தாமரை வந்து, அந்த தாமரையில தான் பிரம்மா வராரு. அந்த பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி ஒவ்வொரு யூனிவர்ஸ்குள்ளேயும். அந்த பிரம்மாக்கு பெரிய லைஃப் ஸ்பேன். பிரம்மா 100 வருஷம் முடிச்சாரு அப்படின்னா, அவர் 100 வருஷம் முடியும் போது இந்த யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சு மகாவிஷ்ணுவோட உடம்புக்குள்ள போயிடும். மகாவிஷ்ணு வந்து மூச்சு விட்டுட்டு மூச்சு இழுத்தாரு அப்படின்னா 100 வருஷம் பிரம்மாக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரம்மா பிறந்து இறந்து போயிடுவார். சரிங்களா? அந்த பிரம்மாவோட 100 வருஷம்ங்கிறது வந்து பெரிய லைஃப் ஸ்பேன். அது பகவத்கீதையில கொடுத்துருக்கு. எப்படின்னா, சஹஸ்ர யுக பரியந்தம் அருத்யத் பிரம்மணோ விது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கலியுகத்துல இருக்கோம்ல, நம்ம கேட்டிருப்போம் இதை பத்தி, சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். இந்த கலியுகம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, ஒரு 5000 வருஷம் கழிஞ்சிருக்கு கலியுகத்துல. நமக்கு கலியுகம் எவ்வளோ லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4,32,000, 4,32,000 வருஷம் கலியுகம் ஸ்பேன், லைஃப் இயர்ஸ், அவ்வளோ இயர்ஸ் இருக்கும் கலியுகம். அந்த கலியுகத்தோட 2 மடங்கு வந்து துவாபர யுகம். துவானா இன்டு 2, ரைட்டா? திரேதா யுகம் 3 இன்டு 3 வந்து திரேதா யுகம். சத்தியயுகம் அப்படின்னா இன்டு 4 ஆகுது. ஸோ கலியுகம் இன்டு 2 வந்து துவாபர யுகம், இன்டு 2 வந்து திரேதா யுகம், இன்டு 2 இன்டு 4 வந்து சத்தியயுகம். இந்த 4ம் ஒட்டுக்கா சேர்த்தனோம்னா அது வந்து ஒரு திவ்ய யுகம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சத்திய, திரேதா, துவாபர, கலி 4 யுகம் ஒட்டுக்கா சேர்த்தனா அது வந்து ஒரு திவ்ய யுகம் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து டோட்டலா 43,20,000 இயர்ஸ் டோட்டலா. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு இயர்ஸ்? 43,20,000 வருடங்கள். இது வந்து ஒரு திவ்ய யுகத்தோட கணக்கு. இந்த மாதிரி 1000 திவ்ய யுகம் சேர்ந்தா, சஹஸ்ர யுக பரியந்தம் 1000 திவ்ய யுகம் சேர்த்தீங்கன்னா அது வந்து பிரம்மாவோட 12 மணி நேரம். காலையில 12 மணி நேரம், பகல் பொழுது 12 மணி நேரம். அது பிரம்மாவோட 12 மணி நேரம் வந்து நம்ம கணக்கு படி சஹஸ்ர யுக பரியந்தம். அதுதான் பிரம்மாவோட 12 மணி நேரம் கணக்கு. பிரம்மாக்கு அதே மாதிரி ஒரு நைட் இருக்கு, 12 மணி நேரம் நைட்டு. அதே மாதிரி பிரம்மாக்கும் ஒரு மாசம், வருடம் அப்படிலாம் கழிஞ்சு பிரம்மா 100 வருடம் வாழ்வார். கணக்கு போட்டு பாத்தீங்களா? ஒரு பிரம்மாவோட ஒரு நாள் எப்படி இருக்கு, பிரம்மாவோட ஒரு மாசம், ஒரு வருடம் எப்படின்னு. இந்த கணக்குப்படி, சாஸ்திரம் படி இப்ப வந்து பிரம்மாக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 50வது வயசு ஓடிட்டு இருக்கு. இப்ப நமக்கு எப்படி ஒரு 40 வயசோ 50 வயசோ ஒரு வருடம் ஓடுது இல்ல, அதே மாதிரி பிரம்மாவோட அரௌண்ட் 50 வயசுல பிரம்மா இப்ப இருக்காரு. அவருக்கு காலம் ஓடிட்டு இருக்கு அவருக்கும். அவரும் ஒரு நாளைக்கு இறக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ பிரம்மா வந்து இந்த யூனிவர்ஸுக்குள்ள டாப் மோஸ்ட் பிளானட்ல இருக்காரு. சத்தியலோகம். இந்த இந்த யூனிவர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு அண்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 14 பிளானிட்டரி சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பிளானிட்டரி சிஸ்டம்ஸ், பிளானட்ஸ் இல்ல. ஒரு பிளானிட்டரி சிஸ்டம்குள்ள நிறைய பிளானட்ஸ் இருக்கும். நம்ம வந்து பூலோகம் அப்படின்னு சொல்லி இருக்கோம்ல, அது வந்து மிடில்ல இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஸ்வர்கலோகம், அதெல்லாம் வந்து சத்தியலோகம். ஜனலோகா, தப்பலோகா, ஸ்வர்கலோகா, மகரலோகா, சத்தியலோகால வந்து முடியும். சத்தியலோகா தான் டாப் மோஸ்ட். அங்கதான் பிரம்மா இருக்காரு. நம்ம வந்து மிடில்ல இருக்கோம் பூலோகத்துல. கீழே பாத்தீங்கன்னா அத்தல, வித்தல, சுத்தல, தலா, அத்தல, பாத்தாள அப்படின்னு சொல்லி போகுது. பாத்தாளத்தோட முடியுது. அது கீழ் பிளானட்டரி சிஸ்டமா டயக்ராம் போட்டு காமிச்சிட்டாரு. ஸோ சத்யலோகா, தப்பலோகா, ஜனலோகா, மகரலோகா, ஸ்வர்கலோகா, நடுவில் வந்து பூலோகா, புவர்லோகா, அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தாள. இதுதான் 14 பிளானிட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள. இது வந்து ஒரு யூனிவர்ஸ். சரிங்களா? இப்ப அதுல சத்தியலோகம்ல தான் பிரம்மா இருக்காரு. அவரு தான் டாப் மோஸ்ட் பிளானட். ஸோ பிரம்மாவும் ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான லிவிங் என்டிட்டி கிவன் வித் சம் பவர்ஸ். எப்படி நரேந்திர மோடி அவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி பல லோகத்துல இருக்க பல பேருக்கு பல பவர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, ஒரு மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், எல்லாருக்கும் வேற வேற பவர்ஸ் இருக்கு. ஈவன் ஒரு போலீஸ் அதிகாரி, இன்ஸ்பெக்டர், ஏட்டு, எல்லாருக்கும் ஒரு பவர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பவர்ஸ் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பவர்ஸ் இருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே ஒரு வந்து பல பல டிபார்ட்மெண்ட்ஸு, சானிட்டரி டிபார்ட்மெண்ட்டு, சீவேஜ் டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, ட்ரெஷரி, இது அதுன்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்திரா, சந்திரா, வருணா, வாயு அப்படின்லாம் அவங்கெல்லாம் வந்து அந்த போஸ்ட் ஆக்குபை பண்றாங்க. அதே மாதிரி 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்த 33 கோடி தேவர்களும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணி இந்த ஹோல் கவர்மெண்ட்டை நடத்துறாங்க. யூனிவர்சல் கவர்மெண்ட்டை நடத்துறாங்க. நாம என்ன பண்ணுவோம், சில காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சன்னமா போய் ஒரு மினிஸ்டரை பார்த்து, எம்எல்ஏவை பார்த்து, எம்பியை பார்த்து இந்த ஹெல்ப் நமக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த தேவி தேவதைகளும் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி, ப்ரே பண்ணி, பிரார்த்தனை பண்ணி, பூஜை பண்ணி, இதெல்லாம் பண்ணா அவங்க வந்து நமக்கு சில டைம் வந்து சில காரியம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சில காரியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தேவி தேவதைகளை நம்ம வந்து தப்பா நிறைய பேரு பகவான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்த கணேஷா, கார்த்திகேயா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே தேவி தேவதைகள். எல்லாருக்குமே வந்து அவங்க எல்லாம் they are all occupying a post. they are they are also living entities like us. நம்மள மாதிரி ஆத்மா அவங்கெல்லாமும் வித் சம் ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். பகவானுக்கு நம்பிக்கையானவங்கிறதுனால பகவான் அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாரு. அவங்களையும் எப்படி நமக்கு ரொம்ப யாரோ தேவைப்பட்டவங்களா இருந்தா நம்மளை பத்தியான சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்க கிட்ட. நம்மளோட பொருள் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி பகவானும் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா பவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஹோல் யூனிவர்சல் அஃபேரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி கொடுத்தவங்களை நம்ம வந்து பகவான் சொல்லி சில பேர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ சாஸ்திரம் படி பார்த்தீங்கன்னா யாரு பகவான் அப்படின்னு சொல்லி நல்லா கிளீனா சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு. நம்ம இதை பத்தி மேலேயும் பேசலாம், அடுத்த வாரமும் பேசலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு வரைக்கும் யாருக்கோ ஏதாவது கேள்வி இருக்கா? வாவ், சைலன்ஸ். சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, சொன்னதையெல்லாம் நம்பிட்டீங்க, இல்ல சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, சொன்னதை அக்செப்ட் பண்ணவே முடியல, டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நான் இது வரைக்கும்
பிறந்து வளர்ந்து நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். சண்டை போட வேணாம், நானும் இப்போ வந்து சண்டை போடாம பேசாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சனக்க பேர் இருக்கவங்க இல்ல எதுவுமே கேட்காம ஜாலியா தூங்குறவங்களும் இருப்பாங்க போல இருக்கீங்க. கேள்வி கேட்காதது கேட்கறது உங்க இஷ்டம், புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காம இருக்கிறது உங்க இஷ்டம். நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாட்டாலும் சரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க இஷ்டம், அவங்க ஏத்த மாதிரி வாழலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஹோப் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மேபி கேள்விகள் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். யாரு பகவான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ள ஃபுல்லாக போய் நம்ம பார்க்கலாம். என்னன்னா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம இருக்கிறது செத்து போகிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அனிமல் லைஃப். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் நம்ம வாழ்க்கையில், ஹியூமன் பீயிங்கில் சின்ன முயற்சி நம்ம எடுக்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, யாராவது நரசிம்மாரதி பாட முடியுமா? பிரபு, ஒரு சின்ன கொஸ்டின். சொல்லுங்க மாதாஜி. ஸோ இப்போ பகவானை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் நிறைய டெமிகாட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ டெமிகாட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறதுல என்ன தப்பு? ஸோ பெரிய மினிஸ்டரை பார்க்க முடியல, சின்ன மினிஸ்டரை பார்க்கறதுல என்ன தப்பு? தப்பே இல்லை, சின்ன மினிஸ்டரை பார்க்கலாம், அவங்க கொடுக்கக்கூடியதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனா சின்ன மினிஸ்டரை போய் நீங்க தான் பகவான் சொல்றது தப்பு. சின்ன மினிஸ்டர் கிட்ட போய் நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தப்பு. நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்ன போய் நீ தான் சிஇஓ ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லி இந்த என்ன சொல்லுவாங்க, பட்டர் எல்லாம் போட்டு, பட்டருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வெண்ணெய் தடவி இந்த அழகா நாசூக்கா பேசி அவரை வந்து கவர்ந்து இந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யறதுதான் தப்புன்னு சொல்றேன். சரிங்களா? யாரு எந்த அளவுல இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு கம்பெனி சிஇஓ இல்லை, என்ன போய் சிஇஓன்னு சொல்லி யாராவது போற்றி புகழ்ந்து பாடி அன்னெசரியா ப்ரைஸ் பண்ணி இதெல்லாம் பண்றது வந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து நல்லா பட்டர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். என்னால அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும் யாராவது வந்து அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி தேவி தேவதைகளுக்கும் தெரியும் நான் யாருங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அனாவசியமா அவங்கள வந்து நீ போற்றி புகழ்ந்து பட்டர் எல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தாராளமா, தப்பே இல்லை அவங்க கிட்ட போறது. அதே சமயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட இருந்து வர்றது வந்து பகவான் வந்து இன்டைரக்டா கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அத பகவான் கிட்டயே நேரா போய் கேட்டு வாங்கிக்கலாம். இவங்க மூலமா போகணும்னு அவசியமே இல்லை, டைரக்டா அங்கேயே கூட போகலாம் நம்ம. ரைட்? ஸோ கிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதால கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, எப்படி போகணும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கிளீனா கொடுத்துருக்கு. நம்ம புத்திசாலித்தி கணக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். சரிங்களா மாதாஜி? ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அடுத்த வாரமும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி. ஓகே, கிளீனா பகவத்கீதால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அதெல்லாம். ஓகே பிரபு. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த டாபிக்ல இந்த குலதெய்வம்னு ஒரு இருக்குல்ல பிரபு, அதை பத்தியும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க பிரபு. ஏன்னா எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் தே ஆர் வெரி ஆக்சசிபிள்னு. ஷூர். ஸோ அதனால அது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. ஷூர் மாதாஜி, கண்டிப்பா. ரைட். ஓகே, யாரோ நரசிம்மாரதி பாட முடியுமா? நான் பாடுவேன். பாடுங்க ப்ரோ. நமஸ்தே நரசிம்ஹாய லாதலாததாயினே ரண்யகாஷிபூர்வஷக சிலடங்கானகாலாயே tu nrsimha bharato nrsimha yato yami dato nrsimha nrsimha hridaye nrsimha
Vasimamarin Sharanam Prabhati Vakara Kamalavare Naga Atuta Shunga Litaranyakashipu Anubrindam Isharadita Narahari Rupa Jaya Jagadis Hare Jaya Jagadis Hare Jaya Jagadis Hare Avatara Kamalavare Naga Apoda Shringa Dalitaranyakashipu Tanupinga Ishavadruta Narahari Duta Jai Jagadis Hare Jai Jagadis Hare Jai Jagadis Hare Jaya Narasinghadev Jaya Narasinghadev Jaya Narasinghadev Jaya Narasinghadev Jaya Lakshmi Narasimha Jaya Anantadev Anantadev Jaya Bhatta Prahlad Lakshmi Narasimha Bhagavan ki Jai Srila Prabhupada ki